அந்த அகோரி சொன்னது எல்லாமே இப்ப ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம குடும்பத்துல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு குடும்பம் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாம அழிஞ்சு போக போகுது. அக்கா, என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? என்னக்கா நீங்களே இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன எப்படி பேச சொல்ற? அன்னைக்கு நீயும் நானும் கோயிலுக்கு போயிருந்தப்ப அந்த அகோரி அப்பவே நம்மள எச்சரிக்கை பண்ணாரு. ஆரம்பத்துல அவர் சொன்னப்போ பதட்டமா இருந்தாலும் அதை நம்ம யாருமே சீரியஸா எடுத்துக்கல. ரெண்டாவது தடவை அவர் சொன்னதுக்கு அப்புறம் நாம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு எதுவுமே நடக்க விடாம தடுக்க நினைச்சோம். ஆனா அது எல்லாமே நம்ம கை மீறி நடக்குது. இந்த வீட்டுல நம்மளால எந்த ஒரு சுய முடிவையும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கும். எந்த ஒரு காரியம் பண்றதா இருந்தாலும் வீட்டுல பெரியவர்கிட்ட கேட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அந்த துர்காவை பத்தி நாம எவ்வளவோ சொன்னோம். ஆனா யாருமே காது கொடுத்து கேட்கல. அந்த துர்காவால நம்ம குடும்பத்துல நடந்திருக்கிற முதல் உயிர் பலி இது. ஆமாங்கா, அந்த அகோரி ஏற்கனவே முதல் தடவை சொல்லும் போது உங்க குடும்பம் அழிஞ்சிரும்னு சொன்னாரு. எதனாலன்னு கேட்டப்போ உன் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வரப்போறா, அதனாலதான் எல்லா பிரளயமும் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா கடைசியில நம்ம அசோக் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அந்த துர்கா கழுத்துல தாலி கட்டுற நிலைமை வந்துருச்சு. ரெண்டாவது தடவை அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பரிகாரம் கேட்டோம். அப்ப கூட அவர் கடைசி சான்ஸா தாலி பிரிச்சு போடக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. அத்தை, அதை நிப்பாட்டுறதுக்கு தானே அத்தை ஏகப்பட்ட பிளான் போட்டோம். டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுத்தோம். துளசி மாடம் எல்லாத்துல இருந்து அந்த யமனுக்கே டாட்டா காட்டி அந்த துர்கா எஸ்கேப் ஆயிட்டா. அந்த துர்காவை நம்ம அப்பாவே நம்பினதுதான் நம்ம செஞ்ச பெரிய தப்பே. இப்ப வரைக்கும் எனக்கு புரியாத ஒரே விஷயம், இந்த துர்கா எதுக்காக சத்யாவை கொலை பண்ணணும்? இந்த குடும்பத்துல அந்த துர்காவை ஒரு மனுஷியா மதிச்சு அவ மேல அன்பும் பாசமும் காட்டினது அந்த சத்யா மட்டும்தான். இந்த துர்காவும் அவளை வாய் நிறைய கூட பிறந்தவ மாதிரி அக்கா அக்கான்னு பாச மழை பொழிஞ்சா. ஆனா அவ ஏன் இப்படி பண்ணா? சத்யாவை கொலை பண்றதுக்கு அவளுக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? அத்தை, முதல்ல நீங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்த துர்காவோட முதல் டார்கெட்டே நானாதான் இருந்திருக்கும். நீ என்ன சொல்ற? ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் என் பக்கத்திலே இருக்கிறதுனால அவளால என் பக்கத்திலே நெருங்க முடியல. ஆனா சத்யாக்கா அப்படி இல்ல. எல்லார்கிட்டயும் ரொம்ப கேஷுவலா சிரிச்சு பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி இந்த வீட்ல அவங்க தனியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே கம்பெனி அந்த துர்கா மட்டும்தான். நீ இப்ப சொல்லிட்டு இருக்கிற எல்லா தகவலும் எங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா துர்கா சத்யாவை கொலை பண்ணாளா? அதுதான் இப்ப எங்களுக்கு இருக்கிற சந்தேகம். அதுக்கு முதல்ல நீ பதில் சொல்ல. அத்தை, ரொம்ப சிம்பிள். அவ மோட்டிவ் என்னன்னு முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த துர்கா அசோக்க கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஒரு பணக்கார வாழ்க்கையை அனுபவிக்கணும்ன்றதுதான். கல்யாணம் முடிஞ்சு வேணான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணா கூட நமக்கு ஏதாவது ஒரு பெரிய செட்டில்மெண்ட் கிடைக்கும்ன்ற பேராசையில தான் அவ இதெல்லாம் பண்ணிருக்கா. அந்த துர்கா கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்சதை விட இங்க ஏகப்பட்ட சொத்து இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒருத்தி மட்டும் தான் முழுசா அனுபவிக்கணும். இந்த பரம்பரைக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் மருமகளா இருக்கணும்னு அவ கண்டிப்பா நினைச்சிருக்கா. அதனாலதான்
இந்த குடும்பத்துல இருக்கிற மத்த 2 மருமகளையும் போட்டு தள்ளணும்னு அவ பிளான் பண்ணிருக்கா. அதுல முதல் பலியாடு நம்ம சத்யாக்கா தான். அதுவும் கரெக்ட் தான். நீ சொல்ற மாதிரியே இருந்தாலும் இருக்கும். அதனாலதான் அந்த துர்கா இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா. இனி என்னோட பழைய அர்ஜுனா எனக்கான அர்ஜுனா மட்டும் இருப்பீங்களா? நீ வேணா பாரு, உனக்கு பண்ணி கொடுத்த வேர்டிங்ஸை காப்பாத்துவேன். இது ஓ மேல ப்ராமிஸ். சத்யா, சத்யா, நம்ம 2 பேருக்குள்ள இருந்த உறவு இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. சத்யா. டேய் மாப்ள, சொல்றா. அந்த துர்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஏற்கனவே அவன் மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்கு. அந்த ஊர்ல நான் டியூட்டில இருந்தப்ப அவ என்னை தூங்க விடாம டார்ச்சர் பண்ணாடா. அந்த அளவுக்கு அவன் மேல பைத்தியமா இருக்கேன்டா. அவளை வேற நாளைக்கு கோர்ட்ல ஒப்படைக்கணும். அதுக்கு முன்னாடி அவ கூட நான் ஒன்னா இருக்கணும்டா. நான் அவ மேல ரொம்ப வெறியா இருக்கேன். ஏண்டா, காக்கி சட்டைக்குள்ள இப்படி ஒரு காதல் இருக்கா? சொல்லவே இல்ல. பொதுவா நீ எந்த பொண்ணையும் இவ்வளவு தூரம் வர்ணிக்க மாட்டியடா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, மற்ற பொண்ணுங்க மாதிரி இந்த பொண்ணு இல்லைன்னு. இந்த பொண்ணை பார்க்கவே வேற ஒரு ஃபீல் இருக்கும்டா. அதனால கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் அவளை என் பொண்டாட்டியா மாத்திரலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இதை மட்டும் கோட்டை விட்டா அடுத்து எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது. மாப்ள, நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்னடா ஐடியா? இல்லடா, இன்னைக்கு நைட்டு ஸ்டேஷன்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே அனுப்பிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நானும் கிளம்பி போயிட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த நேரம் பார்த்து செல்லுல துர்காவோட தேவின்னு ஒரு கைதி இருக்கா. அவ நம்மால்தான். அவகிட்ட ஒரு பிளானை தெளிவா சொல்லி பண்ண சொல்லியிருக்கேன். சூப்பரா மாப்பிள. சரிடா, நான் வச்சிடறேன். எங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதை தீர்த்து வைக்கிற உன்னோட சாயலாதான் இந்த கௌரி அம்மாவை எங்க ஊரே பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கௌரிமா, என்னாச்சு உங்களுக்கு? ஊருக்கே தைரியம் சொல்ற நீங்க இப்படி உடஞ்சு போய் அழலாமா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் அழுததில்லை சின்ராசன், அழுகையும் வந்ததில்லை. ஆனா இன்னைக்கு என்னோட துர்காவை நினைச்சு என்ன அறியாம நான் அழுதுகிட்டு இருக்கேன். துர்கா விஷயத்தை தவிர வேற எவ்வளவு சோதனை வந்தாலும் அது எல்லாத்தையுமே சிரிச்சுட்டே கடந்துருவேன். ஆனா
துர்கா ஜெயில இப்படி கஷ்டப்படுறத நினைச்சு பார்த்தாலே என்னால நிம்மதியா இருக்க முடியலன்னு. இவ்ளோ தூரம் வந்தும் என் துர்காவோட முகத்தை என்னால ஒரு வாட்டி கூட பார்க்க முடியலையே. துர்காவை நான் இப்ப பார்க்கணும்னா என்னென்ன பண்ணணும்? உன்னோட வருத்தம்லாம் எனக்கு புரியுது கௌரிமா. ஆனா இங்க எது நடந்தாலும் சட்டப்படி தான் நடக்கணும். அதனால துர்காவை இப்போதைக்கு நம்மளால பார்க்க முடியாது. இனிமே நம்ம துர்காவை பார்க்கணும்னா கோர்ட்டுக்கு வரும்போது தான் பார்க்க முடியும். அம்மா, துர்கா எப்ப கோர்ட்டுக்கு வருவா? நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டு வரதா சொல்லிருக்காங்க. கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாவம் என் துர்கா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் கூட இருந்த வரைக்கும் அவ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்ததா நான் பாத்திருக்கேன். ஆனா அவளுக்கு எப்ப கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்தாலோ அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அவ என்னோட பழைய துர்காவாவே இல்ல. எப்படியாவது என் துர்காவை வெளியே கொண்டு வந்துடணும் சின்ராசன்ன. நீ கவலைப்படாத கௌரிமா. ஏதாவது பண்ணி நம்ம துர்காவை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடலாம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் நம்ம இங்கே இருக்கிறது? சரி, சீக்கிரம் கிளம்பிடலாமா? நம்ம ஊருக்கு போயிட்டு நாளைக்கு மறுபடியும் திரும்பி வந்துடலாம். இல்ல சின்ராசன்ன, நான் ஊருக்கு வரல. துர்கா இல்லாம நான் அந்த ஊருக்கு வரவே போறதில்ல. நான் இங்க கோயிலே தங்கிக்கிறேன். எனக்கு என்னமோ துர்கா ஞாபகமாவே இருக்கு. நீங்க வேணா போயிட்டு வந்துருங்க. கௌரிமா, நீங்க ஊருக்கு வராம நான் மட்டும் எப்படிமா தனியா போறது? எது நடந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். உங்க கூடவே இருப்பேன். ஏமா, நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. இப்ப எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? நான் எந்த தப்புமே பண்ணல. எந்த தப்பும் பண்ணாம என்னை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. என் கூட பிறந்த அக்கா மாதிரி இருந்தவங்கள யாரோ கொலை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பழைய தூக்கி என் மேல போட்டு என்னை கொலைகாரின்னு அசிங்கப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சரவண பெருமாளுக்கும் எனக்கும் முன்பகை இருந்ததால அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவர் என்ன பழி வாங்க நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நான் ஒண்ணுமே பண்ணல. என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. சக்தி அக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்கள யாரு கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. நீதான் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் எதுக்காக இவ்வளவு தூரம் அழுதுட்டு இருக்க? முதல்ல கண்ணை தொடமா. அழாத. இப்படி நீ அழுதுட்டே இருந்தா வாழ்க்கை முழுக்க அழுதுட்டே இருக்க வேண்டியதான். எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? என்னோட கௌரி பாப்பாவை பார்க்க முடியாம இறந்து போன சக்தி அக்காவோட கடைசி அவங்க முகத்தை கூட பார்க்க முடியாம எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ, ராசி இல்லாதவ. அதான் என்னை சுத்தி எல்லாமே இப்படி தப்பா நடக்குது. எந்த தப்புமே பண்ணாத என்னைய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு இப்படி டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. பேசாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. என்ன பாக்குற? நீ இங்கேயே இருந்தா உன்னை டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி உன்னை ஏதாவது செஞ்சு உன்னை மானபங்கம் படுத்தி அந்த சரவண பெருமாள் உன்னை கொலை பண்ணிடுவான். இங்கேயே இருந்த நீ வாழ்க்கை முழுக்க இப்படி புலம்பிட்டே இருக்க வேண்டிதான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நம்மளால ஒரு முடிவை எடுக்காம இங்க எதுவுமே மாறாது. கோடையா 100 நாள் வாழறத விட ஒரு நாள் வாழ்ந்தாலும் தைரியமா வாழணும். நீ என்ன பண்றனா முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. நான் மட்டும் இப்ப இங்க இருந்து தப்பிச்சு போனா உண்மையிலேயே இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா?
அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி தப்பிச்சு போனா நான் எப்படி தப்பிச்சு போறது? வெளியே ஏதோ பிரச்சனை போல, எந்த போலீஸும் இல்ல, நீ உடனே தப்பிச்சு போயிடு. ஆனா அப்படி தப்பிச்சு போறது தப்பு இல்லையா? அது சட்டப்படி குற்றம் தானே. நான் கோர்ட்ல போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன வெளியே விட்டுருவாங்கல்ல? முதல்ல நீ கோர்ட்டுக்கு போற வரைக்கும் உயிரோட இருப்பேன்னு உனக்கு தெரியுமா? போற வழியில உன்னை ஏதாவது பண்ணி உன்னை கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுவ? அப்போ உன்னோட சேர்ந்து உன்னோட உண்மையும் புதைஞ்சு தானே போகும். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. ஏன் சொல்றேன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே தப்பான ஆட்கள், உன்னை கண்டிப்பா எதனாலும் பண்ணுவாங்க. நீ போய் உன் கௌரி பாப்பாவை பாரு, அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல லாயரை பார்த்து இந்த கேஸ சட்டப்படி நீ பாரு. இங்க இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாதே. ஆனா நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்டேஷன் வேற லாக் ஆயிருக்கு. நான் எப்படி தப்பிக்கிறது? அத பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன்ல. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா இந்த ஸ்டேஷன்ல இருந்து நான் அப்பப்ப தப்பிச்சு போயிடுவேன். அதனாலதான் இந்த செல்லுக்கு வந்து பெர்மனண்டா ஒரு டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த டூப்ளிகேட் கீ, இத வாங்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போ. இந்தா வாங்கிக்கோ, தப்பிச்சு போமா. என்ன இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? எந்திரி வா. ஐயோ, வா எந்திரி, சீக்கிரம் வா, ஓடு. ஓடுறி ஓடு, இதுதான் உன்னோட கடைசி ஓட்டம். வாச்சல்லாம், நீ இந்த பக்கம் தான் வருவேன்னு உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி என் கண்ணில இருந்து தப்பிக்க பாக்குறிய? கன்னி வெடியில இருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனா இந்த சரவண பெருமாள் கண்ணில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்காகத்தான் இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரி போலாமா? நான் வர மாட்டேன். ஏய் எந்திரி. வேண்டாம், நான் வர மாட்டேன். என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சக்தி அக்காவை நான் கொலை பண்ணல சார்.
என் மேல இருக்கிற பழைய பகையை வச்சுக்கிட்டு இந்த கேஸ்ல என்ன மாட்டி விட நினைக்கிறீங்க? ஏதோ சூழ்ச்சி பண்ணி என்ன இதுல மாட்டி விட பாக்குறாங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். துர்கா, சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்சிறப்ப கூட பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்க. ஆனா நான் இப்ப லவ் மூட்ல இருக்கேன். என்கிட்ட இப்படி கெஞ்சாத. அப்படியே ஆசையா கொஞ்சம் ஆரம்பி. நீ கொஞ்சம் ஆரம்பிச்சா நான் அப்படியே இந்த உலகத்தையே மறந்துடுவேன். என் துர்காக்கு எதுவும் ஆகாம நீ தான் பாத்துக்கணும். என்னோட துர்கா எதுவும் பண்ணல, அது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என் துர்காவை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அது பொய்ன்னு நீ தாமா நிரூபிக்கணும். எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற ரெண்டே சொந்தம், ஒன்னு நீ, இன்னொன்னு என் துர்கா. உங்க ரெண்டு பேர்ல எனக்கு ஒருத்தர் இல்லைன்னா கூட என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அதனால நீ தான் என்னோட துர்காவை அவளை நல்லபடியா, அவளுக்கு எதுவுமே ஆகாம பாத்துக்கணுமா? கௌரிமா, வாமா போய் சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம் சின்ராசண்ணே, நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன் கௌரிமா, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, இப்போவும் சாப்பிடாம இருந்தா எப்படிமா? முதல்ல நம்ம நாளைக்கு கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்னு அங்கங்கே போகணும்னா உடம்புல தெம்பு வேணும்லம்மா. நீ இப்போ சாப்பிட்டா தானம்மா தெம்பு இருக்கும். இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி கௌரிமா? சின்ராசண்ணே, என் துர்கா எப்ப நிரபராதின்னு ஜெயில இருந்து வெளியே வராலோ அப்பதான் நான் விருந்தே சாப்பிடுவேன். அது வரைக்கும் எனக்கு என்ன சாப்பிட்டாலும் உள்ள இறங்காது. ஏன் பச்சை தண்ணி குடிச்சா கூட தொண்டையில இறங்காது. அதனால இந்த சாப்பாடை நீங்க சாப்பிடுங்க. ம், சரிம்மா. வேண்டாம் சார். சார் என்ன விடுங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார். தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. கெஞ்சி கேட்கிறேன். அது எப்படி என்னால உன்னை விட முடியும்? விடுறதுக்கா இவ்வளோ தூரம் உன்னை துரத்திட்டு வந்தேன். நானும் எத்தனையோ இடத்துல வேலை பார்த்துருக்கேன், எத்தனையோ டிரான்ஸ்ஃபரை பார்த்துருக்கேன். ஆனா உன்னை நான் பார்த்த நாள்ல இருந்து உன்னை அடையணும்னு ஆசை. இன்னைக்கு உன்னை அடைஞ்சே தீருவேன். நீ பார்க்க கொஞ்சம் ஷார்ட் தான், ஆனா நீ எனக்கு ஸ்வீட். அதனால இந்த மொத்த அழகையும் நான் இப்ப அனுபவிக்க போறேன். அம்மா, என்னோட துர்கா நல்லபடியா திரும்பி வரணும். எவ்வளவு கஷ்டம் வர்றதுனாலும்
அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருமா. சந்தோஷத்தை மட்டும் என் துர்காக்கு கொடுத்துருமா. அங்கேயும் இங்கேயும் ஓடி தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா உன்னால தப்பிச்சு ஓட முடியாதே. Hey! எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கங்க. நான் இப்ப நம்ம லாயரை வர சொல்லியிருக்கேன். அவர் பேரு செந்தமிழ் செல்வன். இதுவரைக்கும் அவர் வாதாடின எந்த கேஸ்லயுமே தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. அவர் அவ்வளவு சீக்கிரமா ஒரு கேஸை எடுத்து வாதாடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. செந்தமிழ் செல்வன் ஒரு கேஸை எடுத்து வாதாடுறாருன்னா ஜட்ஜே பயப்படுவாரு. அவரை பத்தி சொல்லணும்னா பணத்துக்கு விலை போகாம நியாயத்துக்கு மட்டும் விலை போகிற நல்ல மனுஷன். திடீர்னு நம்ம சத்யாவுக்கு இப்படி ஆனதும் நான் நேரா போய் அவரை பார்த்தேன். எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னேன். உண்மையான குற்றவாளி யாருங்கிறத ஆதாரபூர்வமா அவர் நிரூபிச்சு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்துட்டே இருப்பாரு. வணக்கம் ஆவுடையப்பன் சார். வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க சார். இவர் தான் எங்க சம்பந்தி சார். நீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். உங்களை பத்தி தான் சம்பந்தி கிட்ட பேசிட்டு இருந்தேன். தெரியும் சார், நீங்க இன்ட்ரோ கொடுத்துருப்பீங்கன்னு தெரியும். நீங்க புகழும் போது எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது. எனக்கு முகத்துக்கு முன்னால புகழ்றதும் பிடிக்காது, முதுகுக்கு பின்னால் திட்டுறதும் பிடிக்காது. சரியா உழைப்பன் சார். இந்த வீட்டில் துர்கா எந்த ரூமில் தங்கியிருந்தாங்க? நான் கொஞ்சம் பார்க்கணுமே சார். அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய சம்மந்தம் இருக்கு. இந்த மாதிரி கேஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போமே. தாராளமா வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். தமிழ் செல்வன் சார், இதுதான் துர்கா ரூம்.
இதெல்லாம் அவங்க யூஸ் பண்றதுங்களா? ஆமா, இந்த ரூம் அவளோடது தான். இங்க எதுவும் க்ளூ கிடைக்கிற மாதிரி தெரியலையே. ஆமா சார், உங்களுக்கு துர்கா மேல எப்படி சந்தேகம் வந்தது? எல்லாரும் சொல்றாங்க போலீஸ் வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் அந்த கன்ஃபியூஷன்ல தான் நான் உங்களை வர வச்சேன். எனக்கு என்னமோ அவங்க இதை பண்ணியிருப்பாங்கன்னு தோணல. பார்ப்போம், விசாரிச்சா தெரிஞ்சிடும். சரி வாங்க. சக்தி ஒவ்வொரு நாளும் அந்த துர்காவை பத்தி தான் பெருமையா பேசுவா. நாம தான் அவளுக்கு எல்லாமுமா இருக்கணும், எல்லாம் அவளுக்கு செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ கூட இருந்த அந்த கௌரி பாப்பா மேலையும் சத்யா அவ உயிரையே வச்சிருந்தா. ஆனா ஈவு இறக்க பார்க்காம அவளோட உயிரையே எடுத்துட்டாங்க. பார்வதி அம்மா, தயவு செஞ்சு அழாதீங்க. அந்த கௌரி துர்கா மேல சத்யாக்கா பாசம் வச்சிருந்தாங்கன்னா அது அவங்களோட பெருந்தன்மை. ஏன்னா சத்யாக்கா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற வெள்ளந்தியானவங்க, ரொம்ப நல்லவங்க. எப்போதுமே நல்லவங்க நல்ல புத்தியில தான் இருப்பாங்க. பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கேடு கெட்ட புத்தி உள்ளவங்களா தான் இருப்பாங்க. வீணா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? வக்கீல் சார் இப்பதானே வந்திருக்காரு. இன்னும் துர்கா தான் பண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணல. உண்மையிலே இதை யார் செஞ்சாங்கன்னு அவர் விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரியும். சந்தேகத்தில் தானே துர்காவை விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத. அமைதியா இருங்க. நம்ம குடும்பத்தையே உலுக்கி எடுக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த துர்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. லாயர் சார், வீணா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எங்க பொண்ணு சத்யாவுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, உண்மையிலேயே துர்கா தான் இருக்காளா, துர்கா தான் இந்த கொலையை செஞ்சாளாங்கிறத எல்லாத்தையும் நீங்க தான் சட்டப்படி விசாரிச்சு உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். உங்க மூத்த மருமகளை கொலை பண்ணதுக்காக துர்காவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒருவேளை துர்காவே இந்த கொலையை பண்ணதா உறுதி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணட்டும், அதையும் நீங்களே சொல்லிருங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை துர்கா தான் சத்யாவை திட்டமிட்டு கொலை பண்ணான்னு தெரிய வந்துச்சுன்னா சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கண்டிப்பா வாங்கி கொடுங்க. அதுக்கு இந்த ஆவுடையப்பன் குடும்பமும் இந்த ஆவுடையப்பனும் ஒருபோதும் குறுக்க நிக்க மாட்டோம். யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான். அக்கா, என்னக்கா நீங்க சொன்ன மாதிரி நம்ம கண்ண நம்மளாலே நம்ப முடியலையே. நம்ம இவளை துரத்தி அனுப்புறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணோம். ஆனா இன்னைக்கு மொத்தமா எல்லாமே நமக்கு சாதகமாவே நடந்துட்டு இருக்கு. அந்த சத்யா செத்ததும் கூட ஒரு விதத்துல நல்லதுதான்க்கா. மா, தயவு செஞ்சு அழாதி. உங்க மக சத்யாவை கொலை பண்ண உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சு அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஒருவேளை இந்த கொலைய துர்கா பண்ணியிருந்தாங்கன்னா உச்சபட்ச தண்டனை என்ன இருக்கோ அந்த தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன். சத்தியமா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். கவலைப்படாதீங்க. சரி சார், நான் கிளம்புறேன். வரமா? சரிங்க. வாங்க சார், வாங்க சார்.
என்ன இவர் தலையில கட்டு போட்டிருக்காரு? வேணாம், இதை வேற கேட்டா கத்துவாரு. ஏய், என்னடி உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டை எடுத்து என் மண்டை உடச்சிட்டு வந்திருப்ப நீ. சரவண பெருமாள் என்ன தொக்குன்னு நினைச்சுக்கிட்டியா? உன்னை நான் ஏற்கனவே பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக இப்ப எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீ உள்ளே இருந்து சாக போறடி. போனா போகுது. ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டியா இருந்தீனா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்யலான்னு பார்த்தேன். ஆனா நீ கட்டையை எடுத்து அடிச்சு என் மண்டையை உடைச்சிட்டு போயிட்டல. எனக்கு வலிச்ச வலி உனக்கும் வலிக்கணும்டி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொறுப்பான ஆபீசர் மாதிரியே நடந்துகிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனசாட்சி இருக்கிற ஆளே இல்ல. ஒரு பொண்ணு கிட்ட இப்படி அத்துமீறி நடந்துக்கிறியே. உன் குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டயாவது இப்படி நடந்துப்பியா? உன்ன மாதிரி இருக்கிற தப்பான ஆளுங்கனாலதான் நேர்மையா இருக்கிற நல்ல அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் கிடைக்குது. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்கு யூனிஃபார்ம்? ஓ, எனக்கெல்லாம் எதுக்கு யூனிஃபார்ம் தானே கேக்குற? இந்த யூனிஃபார்மை வச்சு என் பவரை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. சித்ரா சார், சொல்லுங்க சார். அந்த லத்தி எடுங்க. ஏன்னா நான் பொம்பளைங்களை அடிக்கக்கூடாது. அடிச்சா அது வேற ஒரு நியூசன்ஸ் கேஸா மாறும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அடிக்கிற அடியில கிட்டத்தட்ட ஏண்டா இவனை எதிர்த்து பேசணும்னு அவளுக்கு ஒரு எண்ணம் வரணும். அதனால அவளை துவைச்சி எடுங்க. உயிர் மட்டும்தான் இருக்கணும். பாக்கி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்க. சித்ரா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டான சிச்சுவேஷன் பார்த்து நான் தான் சத்யாவை கொலை பண்ணேன்னு ஒரு வாக்குமூலம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்க. அதை நம்ம எவிடன்ஸா காட்டி இவ வாழ்நாள் முழுக்க ஜெயிலே களி தின்ற மாதிரி பண்ணிடலாம். சார், கவலைப்படாதீங்க சார். அடிச்ச அடியில முகமெல்லாம் வீங்கி இருக்கு. அதனால ஒத்தடம் கொடுக்கணும் சார். நீங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள அவகிட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம் சார். அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவ அவ்வளவு சீக்கிரம் வீடியோவில் வாக்குமூலம் கொடுக்க மாட்டா. அப்புறம் எப்படி சார் டீல் பண்றது? நான் இப்போ ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட வீடியோவில் எப்படி வாக்குமூலம் வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே சார். சின்ராஸ் அண்ணன், துர்கா இப்ப ஜெயில இருக்கா. அவளை வெளியே கொண்டு வரதுக்கு நாம இப்ப என்ன பண்ணணும்? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னாலும் நம்ம கையில பணம் வேணும் கௌரிமா. பணம் இல்லாம இங்க எந்த ஒரு காரியமும் நடக்காது. எந்த தப்பும் செய்யாம நல்லவங்களா வாழ்ற ஒருத்தவங்கள மறுபடியும் நல்லவங்கன்னு நிரூபிக்க எதுக்கு சின்ராஸ் அண்ணன் பணம்? கௌரிமா, நீங்க நினைக்கிற மாதிரியான உலகம் இது இல்ல. ஏன்னா இது கலியுகம். இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே காசு தேவைப்படுது. பணம் இருந்தா கெட்டவன் கூட நல்லவனா தெரிவான். பணம் இல்லைன்னா நல்லவன் கூட கெட்டவனா தான் தெரியறான். இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? என் கையில எந்த பணமும் இல்ல. என் அம்மாவோட நகை எல்லாத்தையுமே துர்காவுக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது நான் தங்கி இருக்க அந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான். ஒரு 1000-2000 இருந்தா என் கையில இருக்கிறத நான் கொடுத்துருவேன். துர்காவை நம்ம முதல்ல வெளியே எடுக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம ஒரு நல்ல வக்கீல பார்க்கணும். ஆமா சின்ராஸ் அண்ணன், அதுக்கும் நம்ம கையில பணம் இருந்தா மட்டும்தான் துர்கா விஷயத்துல நாம அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிக்க முடியும்.
ஆனா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. கௌரிமா, நான் வேணா ஒரு யோசனை சொல்றேன். ஆனா எதை பத்தியும் யோசிக்காம நீங்க அதை செய்வீங்களா? என்னோட துர்காக்காக நான் எதை வேணா செய்வேன்னு சொல்லுங்க. நான் இப்ப என்ன செய்யணும்? அது என்னன்னா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஊர் தர்மகர்த்தாவை போய் பார்க்கலாம். கோயில் திருப்பணிக்காக காணிக்க பணமோ இல்ல இல்லாதவங்களுக்கு உதவுறதுக்காக வச்சிருக்க ட்ரஸ்ட் பணமோ எல்லாமே நம்ம தர்மகர்த்தா பொறுப்புல தான் இருக்கு. அதனால நம்ம தர்மகர்த்தா கிட்ட போய் உங்களோட நிலவரத்தை எடுத்து சொல்லி உதவி கேட்டு பார்ப்போம். நம்ம ஊருக்கே உதவி செய்யறவர் அவரு, உங்களுக்கு உதவி செய்யாமையா போயிடுவாரு. அதனால நீங்களும் நானும் கிளம்பி தர்மகர்த்தா கிட்ட போலாம். நீங்க அவர்கிட்ட வாயை திறந்து கேட்டா மட்டும் போதும், கண்டிப்பா அவர் நமக்கு உதவி செய்வாருமா. சின்ராசண்ணே, இந்த நேரத்துல நீங்க சொல்ற இந்த யோசனையை விட்டா வேற யோசனையே எனக்கு தோணல. நமக்கு உதவி செய்யறதுக்கும் யாரும் இல்ல. அதனால நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். வாங்கண்ணே, இப்பவே நாம கிளம்பி போய் தர்மகர்த்தா வீட்டுக்கு போயிடலாம். சரிம்மா. எங்க அர்ஜுன்? அர்ஜுன் எங்க? அர்ஜுன், அர்ஜுன், சத்யா, நீ என்ன சுத்தி இங்க எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. நான் உனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான். நமக்குள்ள எப்ப சண்டை நடந்துச்சோ, எப்ப நான் உன் மேல சத்தியம் பண்ணணும், அப்பல இருந்து நான் உன் மேல உண்மையாதான் இருக்க சத்யா. அந்த ஆசையா முகத்துல முழிக்க கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அன்னைக்கு அவ ஏதோ பண்ணி என்ன வர வச்சிட்டா. நீ அங்க இருப்ப நான் சத்தியமா எதிர்பார்க்கல சத்யா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சத்யா. நீ என் மேல உயிரையோ வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளயும் என்னென்னமோ நடந்து போச்சு சத்யா. என்னால செத்து போயிட்டேன்ற குற்ற உணர்ச்சியிலேயே நான் கூடி குறுகி போய் இந்த ரூமை விட்டு வெளியே போகாமையே இருக்க. ஆனா சத்தியமா நான் மனசார துரோகம் பண்ணல சத்யா. என்ன நம்ப சத்யா, என்ன நம்ப சத்யா. ஐயா,
ஐயா ஐயா யாரு? வணக்கங்க ஐயா. வா கௌரி, எப்படிமா இருக்க? டேய் சின்ராசு, நீ என்னடா கௌரி அம்மா கூட சுத்திக்கிட்டு இருக்க? இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற கௌரி அம்மா குடும்பத்துல ஒரு பயங்கரமான துக்கம் ஒண்ணு நடந்துருச்சுங்க ஐயா. கௌரி வீட்டுல துக்கம் நடந்திருக்கா? கௌரிமா, என்னம்மா ஆச்சு? ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் ஐயா கிட்ட சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். ஆமாங்க ஐயா, ஒரு பெரிய பிரச்சனை. என்னடா பிரச்சனை? ஏடா கௌரிமா இப்படி அழுகிறத பாக்குறப்ப பதட்டமா இருக்குல்ல? என்னாச்சு சொல்லி தரோடா. நம்ம கௌரி அம்மாவுடைய சித்தி துர்காவை ஜெயில்ல வச்சிருக்காங்க ஐயா. என்னடா சொல்ற? நம்ம துர்காவை ஜெயில வச்சிருக்காங்களா? ஏண்டா ஜெயில வைக்கிற அளவுக்கு துர்கா அப்படி என்னடா தப்பு பண்ணா? கொலை பண்ணிட்டாங்கய்யா. இந்த பாரு, நீ முதல்ல அழுகிறத நிப்பாட்டுமா. நீ என்ன ஏதுன்னு எனக்கு தெளிவா சொல்லு. அப்பதானே நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். ஐயா, கௌரி பாப்பா ரொம்ப பாவம். துர்காவை ஜெயில வச்சிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல, இன்னும் சாப்பிடலங்க ஐயா. டேய், வந்ததுல இருந்து மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, துர்கா உண்மையிலேயே கொலை பண்ணாளா இல்ல போலீஸ்காரங்க சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? துர்கா தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஐயா. ஏடா ஆவுடையப்பன் ஐயா செல்வாக்க மீறி அவரோட வீட்டுக்குள்ள வந்து துர்காவை அரெஸ்ட் பண்ண யாருக்குடா தைரியம் இருக்கு? அதையும் மீறி துர்காவை அரெஸ்ட் பண்ணா ஆவுடையப்பன் ஐயா சும்மா இருக்க மாட்டாரடா. நீங்க சொல்றது உண்மைதாங்க ஐயா. ஆனா துர்கா அந்த வீட்டோட மூத்த மருமக சத்யாவை கொலை பண்ணதாதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க ஐயா. என்னடா சொல்ற? துர்கா அந்த வீட்டோட மூத்த மருமக சத்யாவை கொலை பண்ணிட்டாளா? டேய், நீ சொல்றது என்னால நம்பவே முடியலடா. எங்க யாராலையும் இப்ப வரைக்கும் அதை நம்ப முடியலங்கய்யா. ஏன்னா நம்ம துர்கா எப்படிப்பட்டவங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி கொலை செய்யப்பட்டதா சொல்ற அந்த சத்யாமாவும் ரொம்ப நல்லவங்க. இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டுல துர்காக்கு பெரிய ஆறுதலா இருந்தது அது அந்த சத்யாமா மட்டும்தான். இப்ப கூட துர்காக்கு தாலி பிரிச்சு கோக்குறப்ப சத்யாமாவோட அம்மா அப்பா துர்காவை அவங்க ரெண்டாவது பிள்ளைய தத்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப திடீர்னு துர்கா சத்யாமாவை கொலை பண்ணிட்டான்னு சொல்றப்போ ரொம்ப அபத்தமா இருக்குங்கய்யா. அப்படின்னா நீ சொல்றத வச்சு பாக்குறப்ப நம்ம துர்காவை யாரோ பிளான் பண்ணி இந்த கேஸ்ல மாட்டி விட்டுருக்காங்கம்மா. ஆமாங்கய்யா, துர்கா கைது செய்யப்பட்டான்னு தெரிஞ்சப்போ பதறி அடிச்சுட்டு போய் அவளை பார்க்க ஸ்டேஷனுக்கு போனோம். ஆனா ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் எங்களை துர்காவை பார்க்கறதுக்கு ஸ்டேஷன் உள்ள நுழைய விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரிம்மா, அப்ப நான் வேணா அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசுறேன். நீங்க பேசினாலும் அந்த இன்ஸ்பெக்டர் உங்க பேச்சையும் காது கொடுத்து கேட்க மாட்டாருங்கய்யா. நான் பேசினா கூட காது கொடுத்து கேட்க மாட்டானா? அந்த இன்ஸ்பெக்டர் நான் அவ்வளவு பெரிய திமிரு பிடிச்சவனா? ஆமாங்க ஐயா, அங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க ஐயா. முன்னாடி நம்ம ஊர்ல சப் இன்ஸ்பெக்டரா இருந்த அந்த சரவண பெருமாள் தான் ஐயா. இப்ப அவர் தான் அங்க இன்ஸ்பெக்டரா இருக்காருங்க ஐயா. அவர் தான் துர்காவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாருங்க ஐயா. ஏற்கனவே அந்த சரவண பெருமாளுக்கும் நம்ம ஊர்க்காரங்களுக்கும் அடிக்கடி சண்டை வேற நடக்கும். அந்த ஆள் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. சரி, துர்கா என்ன காரணத்துக்காக சத்யாவை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? நீ சொல்றத கேட்கறப்ப என் காது குளிர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையில அன்னைக்கு என் பையனை ஒரு வேலைக்காரிக்கு போய் இந்த கௌரி கல்யாணம் பண்ணி வச்சா. இன்னைக்கு இவ கதறத பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கோவில் நிதியில இருந்து கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா துர்காவை வெளியே எடுத்துடலாம். துர்கா வெளியே வந்த உடனே 1 மாசத்துல அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். இந்த ஊர்ல எத்தனையோ பேருக்கு நீங்க தான் நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. துர்காவை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு நீங்க தான் ஏன் உதவி செய்யணும். நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்கய்யா. ஐயோ கௌரிமா, என்னம்மா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ முதல்ல கை இறக்குமா.
யாருமா நீ? இந்த ஊரையே காவல் காக்கிற காவல் தெய்வமா நீ? எங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க நேரா உங்ககிட்ட வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லுவோம். ஆனா நீ இப்ப என்னடானா என்ன கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கியம்மா. அட என்ன கௌரிமா நீ? நீ ஒரு நிமிஷம் இருமா, இப்ப வந்துடுறேன். என்னங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவளுக்கு எதுக்கு உதவி செய்ய போறீங்க? அந்த கௌரியால அன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லார் முன்னாடியே அவமானப்பட்டத நீங்க மறந்துட்டீங்களா? லக்ஷ்மி, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க நீ? முதல்ல இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். அந்த கௌரியும் சின்ராசும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்பதான் என் மனசு ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவன் நம்ம பையனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவ்வளோ பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி அந்த வேலைக்காரி சாவித்திரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படிலாம் அசிங்கப்படுத்தினது யாருங்க? அந்த கௌரி தானே. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் லட்சுமி. எனக்கும் அந்த கோபம் இப்ப வரைக்கும் இருக்கதான் செய்யுது. அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் கூனி குறுகி அவமானப்பட்டு நின்னத என் வாழ்க்கையில உசுறு இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். ஒருத்தவங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா பேராசைப்படக்கூடாது. அந்த துர்காவும் லேசுப்பட்டவ கிடையாது. அந்த ஆவடையப்ப ஜமீன் குடும்பம் தெரிஞ்சதும் அந்த துர்கா கரெக்டா பிளான் பண்ணி அந்த பையனை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த கல்யாணத்தை ஊரறிய அந்த கௌரி தானே எல்லாத்தையும் நடத்தி வச்சா. அத பாக்குறப்ப என் மனசு எவ்வளவு ரணமா இருந்துச்சு. நம்ம பையனுக்கு ஒரு ஏழை பொண்ணை கட்டி வச்சுட்டு அவ சித்திய மட்டும் நல்ல பணக்கார இடத்துல கொடுத்துட்டு இவ்வளவு அவளும் மட்டும் நல்லா சொகுசா இருப்பாங்களா? எல்லாம் என் வயித்தெரிச்சல். அதான் இப்படி அவங்க குடும்பத்தையே ஆட்டி படைக்குது. நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி நமக்கு மன உளைச்சலை உண்டாக்குன அவளுக்கு போய் நீங்க உதவி பண்ண பாக்குறீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அப்படியே நீங்க உதவி பண்ணாலும் அது அவடையப்பனுக்கு தெரிய வந்தா அவர் என்னங்க நினைப்பாரு? நம்மள தப்பா நினைக்க மாட்டாரா? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அவர்கிட்ட கேட்டுட்டு உதவி பண்ண சொன்னா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. இத நம்மளோட முடிவுன்னு கௌரி கிட்ட சொல்லிடுங்க. சொல்லுங்க. இங்க பாருங்க தர்மகர்த்தா, அது கோவில் காசு. அத நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம், அது தப்பே கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டா எவ்வளவு நாளும் நல்ல விஷயத்துக்காக கேளுங்க. நான் என் சொத்தை கூட வித்து கொடுப்பேன். சரிங்க. என் வீட்டு மூத்த மருமக இறந்து போயிருக்கா. அவ இறந்தது இயற்கையா இல்ல. அந்த துர்கா அவளை கொலை பண்ணிட்டு இப்ப ஜெயில இருக்கா. அவளை பழி வாங்கணும்னு நான் மட்டும் இல்ல, என் மொத்த குடும்பமும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த துர்காவை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கும் வக்கீல வச்சு பாக்குறதுக்கும் கௌரி வந்து பணம் கேட்கறான்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே அநியாயமா தெரியல? மாந்திரீகம் மந்திரம் அது இதுன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கா அந்த கௌரி. உங்ககிட்ட வந்து காசு கேட்கும் போது நீங்க கொடுத்துக்கிட்டா இருப்பீங்க. அந்த கோவில் காசு எப்பவுமே ஒரு நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் உதவணும்.
அதையும் தாண்டி காசு கொடுக்கறதோ காசு கொடுக்காம போறதோ அது உங்க ஊர் முடிவா இருக்கலாம். ஏன்னா உங்க ஊர்ல தான் ஒரு வழக்கம் வச்சிருக்கீங்களே, எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் அம்மனுக்கு பூ போட்டோ சீட்டு எழுதி பாப்பீங்கல்ல, அந்த மாதிரி போய் பாருங்க. அதையும் மீறி அந்த கௌரிக்கு யாராவது பணம் கொடுத்து உதவணும்னு சொன்னா, அப்படி யாராவது ஊர்ல யாராவது சட்டம் போட்டாங்கன்னா அவங்களோட காசை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு கோவில் பணத்திலிருந்து தயவு செஞ்சு பணத்தை எடுக்காதீங்க. இத பாருங்க, அவதான் அம்மன் சக்தி அருள் பெற்ற குழந்தை, அப்படி இப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு திரியறாள்ல. இத பாருங்க, அவளெல்லாம் நம்பாதீங்க. வேணும்னா ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. அவளை வேற எங்கேயாவது வீதி வீதியா பிச்சை எடுக்க சொல்லுங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு அநியாயத்துக்கு என்னைக்கும் துணை போகாதீங்க. அது கண்டிப்பா ஒரு பெரிய பாவத்தை உண்டாக்கும். சரிங்கய்யா, உங்ககிட்ட உறுதி செய்யாம நான் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன். அந்த கௌரி என் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு துர்கா அவ பண்ணாத காரியத்துக்காக ஜெயிலுக்கு போயிருச்சு அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னதும் நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன் ஐயா. அப்புறம் செலவு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டுச்சு. அப்புறம் கௌரி கூட அந்த சின்ராசன் ஒரு பையன் இருப்பான்ல, அவனும் வந்திருக்கா ஐயா. அவன் கேட்ட உடனே எனக்கு ஒன்றும் புரியல ஐயா. அதனாலதான் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தாயா நான் பண்ணுவேன். உங்களை மீறி அந்த கௌரிக்கு நான் 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க ஐயா. ஐயா இங்க பாருங்க, நீங்க அந்த துர்கா மேல சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணிருங்கய்யா. மறுபடியும் நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது அந்த அம்மனை நம்பி இறங்குறது தான் ஐதீகம். அதே மாதிரி ஊர் கூடி ஒன்னா நின்னு சீட்டு போட்டு அத அந்த கௌரிய வந்து எடுக்க சொல்லுங்க. அதுல பணம் கொடுக்கணும்னு வந்தா மட்டும்தான் பணம் கொடுக்குறீங்க. இல்லனா தயவு செஞ்சு ஒரு பைசா கூட கொடுக்காதீங்க. ஐயா, உங்க உத்தரவு மீறி இந்த தர்மகர்த்தா எதையும் செய்ய மாட்டேயா. நீங்க கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேயா. சரியா, நான் வச்சுறையா. சரி. என்னங்க பெரியவர் என்ன சொன்னாரு? கோவில் நிதியை எப்பவுமே அறம் சார்ந்த பணிகளுக்கு செலவு பண்ணுங்க, அது தப்பில்ல. இன்னும் வேணும்னா கூட கேளுங்க, நான் தர்றேன். ஆனா அநியாயத்துக்கு துணை போகாதீங்கன்னு சொன்னாரு. அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. நம்ம கடைசி அவங்க வீட்டுக்கு போனப்ப அவர் துர்காவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு. ஆனா அந்த துர்கா பேராசை புடிச்சு அவளுக்கு அமைஞ்ச நல்ல வாழ்க்கைய அவளே கெடுத்துக்கிட்டா. இனி அவ தலைகீழ நின்னாலும் மறுபடியும் அந்த குடும்பத்துல ஒருத்தியா அவளால வாழ முடியாது. நீ சொல்றது வாஸ்தவம் தான் லட்சுமி. என்னதான் பால் ஊத்தி வளர்த்தாலும் பாம்பு கொத்தத்தானே செய்யும். அந்த துர்கா ஒரு விஷப்பாம்புங்கிறத இன்னைக்கு அந்த குடும்பமே உணர்ந்திருப்பாங்க. பொறுப்புல இருந்து நம்மள மாதிரி வசதி இருந்திருந்தா எதுவும் தெரிஞ்சிருக்காது. திடீர்னு வாக்கப்பட்டு போன இடத்துல இப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை அமைஞ்சதும் அவ புத்திய காட்ட ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு அவளோட சுயரூபம் வெளியே வந்துடுச்சு. சரி, பெரியவர் போன்ல வேற என்னங்க சொன்னாரு? அவர் கடைசியா என்ன சொன்னாருன்னா, ஊர்ல இருக்கிற யாருக்கிட்டையும் நீங்க கெட்ட பேர் எடுக்காதீங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருமே கௌரியை பெருசா நம்புறாங்க. அதனால எல்லாரும் கௌரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அதை அம்மன் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்களும் ஊருக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி முடிவெடுங்கன்னு சொன்னாரு. ஏங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இப்ப கௌரிக்கு அவர் உதவி செய்ய சொன்னாரா இல்லையா? அதுக்கு மட்டும் தெளிவா பதில் சொல்லுங்க. லக்ஷ்மி, நம்ம ஊர்ல அம்மனுக்கு முன்னாடி சீட்டு எழுதி போட்டு பார்ப்போம்ல, அதே மாதிரி ஊர்ல இருக்கிற பெரியவங்க முன்னாடி அந்த கௌரிக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சீட்டு எழுதி போட்டு பாருங்க. பணம் கொடுக்கலான்னு வந்தா கொடுங்க, கொடுக்க வேண்டான்னு வந்தா கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க அப்படி பண்ணினீங்கன்னா ஊர்ல இருக்கிற மத்தவங்களும் உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத கௌரியும் தப்பா எடுத்துக்க மாட்டான்னு சொன்னாரு. அவர் ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்காரு. நீங்க முதல்ல
அந்த கௌரி கிட்ட போய் சொல்லிட்டு ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு அப்புறம் பஞ்சாயத்தை கூட்டுங்க. சீட்டு எழுதி வைக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன். சரி லட்சுமி, நான் போய் பஞ்சாயத்துக்கு பெரிய மனுஷங்களை கூப்பிடுறேன். சரிங்க. அதுக்கப்புறம் அம்மன் விட்ட வழி. சரிங்க. ஆவடி அப்பா ஐயா சொன்னதும் நடக்கணும், நான் மனசுக்குள்ள நினைச்சதும் நடக்கணும். நடத்தி காட்டுறேன். ஐயா, கௌரிமா, இப்பதான் நான் ஐயா கிட்ட போன்ல பேசினேன். ஐயா என்ன சொல்றாருன்னா, ஏன் காலங்காலமா இருக்கிற சாஸ்திர சம்பிரதாயத்தை மீறீங்க? ஊர்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் சீட்டு எழுதி போட்டு அம்மன் சன்னதியில தானே எல்லாமே பண்ணுவீங்க. இதுக்கும் கோவில்ல சீட்டு எழுதி போட்டு பாருங்க, இல்ல பூ போட்டு பாருங்க. அந்த அம்மன் என்ன சொல்றாளோ அந்த முடிவை நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாரு. எனக்கும் ஆவுடையப்பன் ஐயா சொன்னது சரின்னு தான் படுது. நீ என்ன கௌரிமா சொல்ற? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த மாசாணி அம்மா என்னையும் என் துர்காவையும் எப்பவும் கைவிட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே இந்த ஊர்ல சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறப்ப இந்த கௌரி மட்டும் விதிவிலக்க என்ன? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் எது சரின்னு படுதோ அதையே செஞ்சிடலாம். எனக்கு இந்த முடிவுல சம்மதம். சரிம்மா, அப்ப ஆத்தா கிட்டே கேட்டுருவோம். நம்ம ஊர் பொண்ணு துர்கா ஒரு கொலைகேஸ்ல மாட்டியிருக்கா. அவளை வெளியில் எடுக்கிறதுக்கு கையில காசு வேணும்னு நம்ம கௌரி பாப்பா வந்து துர்காவை காப்பாத்துறதுக்காக உதவி செய்யுங்கன்னு கேட்டுச்சு. நம்ம ஊர் வழக்கப்படி எப்பவும் சீட்டு எழுதி போட்டு ஆத்தா கிட்ட உத்தரவு கேட்டு தானே கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். சீட்டு எழுதி போட்டு ஆத்தா என்ன உத்தரவு கொடுக்குறாளோ அதுபடி நடந்துப்போம். சரிங்க ஐயா, எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த சீட்டு எழுதுறதுக்கு முன்னாடி நான் என்னோட மாசாணி அம்மா கிட்ட போய் மனசார வேண்ட வேண்டியது இருக்கு. தாராளமா வேண்டிட்டு வாமா. சரிங்க ஐயா. அம்மா, என்னோட வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் என்னோட சுயநலத்துக்காக நான் எனக்குன்னு எந்த உதவியும் உன்கிட்ட வந்து கேட்டதே இல்லம்மா. இப்ப நான் என் துர்காவுக்காக அவ வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த ஊர் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கு நான் சம்மதம் சொல்லியிருக்கேம்மா. அம்மா, என் துர்காவை காப்பாத்த பணம் கொடுத்துடுமா. அம்மா, நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். நான் வேற யாரையுமே நம்பினதில்லை. எனக்கும் என் துர்காவுக்கும் ஒரே ஒரு ஆறுதல், சொந்தம் எல்லாமே நீ மட்டும் தாமா. நான் எல்லா இடமும் சுத்தி என்னால எதுவுமே செய்ய முடியலம்மா. கடைசியில நான் உன்னையே தேடி வந்திருக்கேன் தாயே. நீ என்னை கைவிட்டுறாத. கௌரிமா, மாமா, என்ன அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டியா? வேண்டிக்கிட்டேங்க ஐயா. சீட்டு குலுக்கி போட்டுருவோமா? போட்டுடலாங்க ஐயா. சரிம்மா. லட்சுமி, உன் கையால சீட்டு குலுக்கி போடுமா. சரிங்க. நல்லா குலுக்கி போடு, அம்மனை வேண்டிக்க. கௌரிமா, உன் கையாலேயே வந்து ஒரு சீட்டை எடு. வழக்கமா நீதானமா எந்த காரியமா இருந்தாலும் சீட் எடுப்ப, அதே மாதிரி வந்து இதுலயும் ஒரு சீட் எடு. நீ கும்பிடுற அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு உன் கையால எடுத்து படிமா.
கௌரிமா, ஏன் இப்படி அதிர்ச்சியாகி நிக்கிற? அம்மனோட முடிவு என்ன வந்திருக்குன்னு எல்லார் காதுலயும் விழுற மாதிரி சொல்லுமா. பணம் கொடுக்க வேண்டான்னு வந்திருக்கு. உனக்கு பணம் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் 2 சீட்லயும் நான் அப்படி எழுதி வச்சிருக்கேன். முதல் முறையா இந்த ஊர் பெரிய மனுஷங்க முன்னாடி நீ கூனி குறுகி நிக்கிறத நான் பார்க்கணும்டி. கௌரிமா, நாம என்னம்மா பண்ண முடியும்? அதான் அந்த அம்மனே சொல்லிருச்சே. வழக்கமா நாம எதுவா இருந்தாலும் அந்த அம்மனை கேட்டு தானே முடிவு பண்ணுவோம். உன்னோட விஷயத்திலையும் அந்த அம்மனோட முடிவை தான் இப்ப எடுத்திருக்கு. அதனால இப்போதைக்கு உனக்கு பணம் கொடுக்க முடியாதுமா. என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. எனக்கு தெரிஞ்சு துர்கா ஏதோ தப்பு பண்ணிருக்கா. அதனால தான் துர்காக்கு அம்மன் எந்த ஆதரவும் கொடுக்காம துர்கா தான் கொலைகாரின்னு அம்மனே சொல்றாங்க. அதனால யாரும் பணம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி ஊர்ல இருக்க யாரும் இந்த மாதிரி விஷயத்துக்கு உதவி செய்யாதீங்க. அதையும் மீறி செய்யறப்ப ஆத்தாவோட கோபத்துக்கு நம்ம எல்லாம் ஆளாயிடுவோம். அது இந்த ஊருக்கே தெய்வ குத்தமாவும் சாபமாவும் மாறிடும். அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நம்ம துர்கா பத்தி உங்களுக்கு தெரியாதா? நம்ம துர்கா அப்படிப்பட்ட பொண்ணாமா? அம்மா, உங்க கண்ணெதிரில தானமா அவ வளர்ந்தா? அம்மா, இப்ப நீங்களே இப்படி சொல்லலாமா? இங்க பாரு கௌரிமா, மத்தவங்களுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயங்கிறது இங்க இல்ல. இங்க நியாயங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதாமா. அம்மன் சன்னதியில உனக்கு சீட் எழுதி பார்த்தாச்சு. உனக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு ஆத்தா கிட்ட இருந்து உத்தரவு வந்துருச்சு. இத ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதையும் தாண்டி நான் உனக்கு உதவி செஞ்சேன்னா தர்மகர்த்தான்னு கூட பார்க்காம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னெல்லாமா ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. இது பாரு கௌரிமா, இதை நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, அம்மன் உத்தரவு போட்டிருக்கா. அதே மாதிரி இங்க இருக்கிற மத்தவங்களும் யாரும் உனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்கம்மா. இதை பாரு கௌரிமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மன் சீட்ல என்ன உத்தரவு வருதோ அதை யாரும் மீறக்கூடாதுன்னு நீதானம்மா சொல்லுவ. அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் மீறினா எப்படிமா? இல்லைங்கய்யா, அம்மனோட முடிவு முடிவாவே இருக்கட்டும். நான் வரேன். என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு லட்சுமி. இந்த 2 சீட்லயும் கௌரிக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு நான் தான் எழுதி போட்டேன். ஏன் லட்சுமி இப்படி பண்ண? ஏங்க, அந்த கௌரி எப்ப பார்த்தாலும் தான் கிட்ட இருக்க சக்தியால அவ என்ன நினைக்கிறாளோ அதுதானே நடத்துவா. இந்த 2 சீட்லயும் பணம் கொடுக்க கூடாதுன்னு தானே எழுதியிருந்த. அதை ஏன் இப்ப வரைக்கும் அவ கண்டுபிடிக்கல? அந்த துர்கா இப்படி ஒரு காரியம் பண்ணதால அந்த அம்மனே கோவப்பட்டு அவளுக்கு சக்தி இல்லாம ஆக்கிடுச்சோ? நீ சொன்னது கரெக்ட் தான் லட்சுமி. அந்த கௌரி சாதாரண ஆள் கிடையாது. அதே மாதிரி துர்காவோட விஷயத்துல அவ இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கிற ஆளும் கிடையாது. ஆவுடைய பணம் ஏன் போன்லயே சொன்னாரு. மந்திரம் மாந்திரீகம்னு சொல்லி அந்த கௌரி ஊரை ஏமாத்திட்டு திரிறான்னு. இப்ப அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சே. எது எப்படியோ என் குடும்பத்தோட நிம்மதியையும் என் பையனோட வாழ்க்கையையும் சீரழிச்ச அந்த கௌரிய பழி வாங்கணும்னு நினைச்சு இப்ப வாங்கிட்டேன். இன்னைக்கு அவளோட துர்காவுக்கு ஒண்ணு ஆனதும் பதறி போய் கூனி குறுகி குனிஞ்ச தலை நிமிராம போறாளே, அதே மாதிரி தானே அன்னைக்கு ஊர்ல இருக்க எல்லார் முன்னாடியும் நீங்க கூனி குறுகி அவமானப்பட்டீங்க. என் வயிற்றுச்சல் தான் இன்னைக்கு உங்களை இப்படி ஆட்டி படைக்குது. அந்த கௌரியும் அந்த துர்காவும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. இங்க பாரு லட்சுமி, நல்ல காரியம் தான் பண்ணிருக்க.
இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே தெரிய வேண்டாம். பாப்போம். தலையில் அடிச்சு மண்டையை உடைச்ச துர்காவை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அவளை ஏதாவது பண்ணணும். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவளை ஏதாவது பண்ணணும். சித்ரா, இங்க வா. சார், தேவியை இங்க வர சொல்லு. அவளை கொஞ்சம் விசாரிக்கணும். ஓகே சார். உன் ஐயா கூப்பிடுறாரு, வா. மா, வாமா. தேவி, அந்த துர்காவை நான் சொல்ற மாதிரி செய். இந்த டைம் மிஸ்ஸே ஆகக்கூடாது. சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். நான் போன தடவையே கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அவளை தப்பிக்க விட்டேன். ஆனா நீங்க தான் சொதப்பிட்டீங்க. இந்த தடவையாச்சும் நீங்க கரெக்டா பண்ணிடுங்க சார். இந்த பாரு, இப்ப நீ செய்ய போற இந்த காரியத்தினால அந்த துர்கா கதறணும். ஏண்டா இந்த சரவண பெருமாள் கிட்ட நம்ம இவ்வளவு திமிரா பேசணும்னு நினைச்சு அவ ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவமா இருக்கணும். மறந்துடாத சார். நீங்க நினைச்சதை விட, எதிர்பார்த்ததை விட ஒரு கொடூரமான சம்பவத்தை இந்த தேவி நடத்தி காட்டுவா. பாருங்க. சித்ரா, வாமா. கௌரிமா, என்ன யோசிக்கிறீங்க? சின்ராசண்ணே, நாம இன்னைக்கு ராத்திரியே நாம டவுனுக்கு கிளம்பிடலாம். என்னாச்சு கௌரிமா? இப்ப எதுக்கு திடீர்னு ஏன் ஊருக்கு போகணும்னு சொல்றீங்க? நாம ஒன்னு ஆசைப்பட்டு இங்க வந்தோம். ஆனா ஆத்தா வேற ஒரு விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஆனா விளையாட்டோட முடிவுல பாதிக்கப்படுறதும் இதுல பலி ஆகிறதும் நானா மட்டும்தான் இருக்கணும். அது துர்காவா இருக்க கூடாது. இங்கேயே உட்கார்ந்து யாராவது நமக்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறத விட நாம கிளம்பிடலான்னு. எனக்கு துர்காவை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கௌரிமா. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செஞ்சேன். அப்போல்லாம் என் கையில பணம் இருந்துச்சு. இன்னைக்கு உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்ப கொடுத்து உதவுறதுக்குன்னு என் கையில ஒண்ணுமே இல்லம்மா. உன்னை இந்த மாதிரி நிலைமையில பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கௌரிமா. நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் நீ எவ்வளவு நல்லது பண்ணிருப்ப. ஆனா அந்த நன்றி கடன் இங்க யாருக்காவது கொஞ்சமாவது இருக்கா? அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிருப்பாங்கம்மா. இந்த உலகத்துல யாருக்குமே நல்ல மனசு இல்ல கௌரிமா. இந்த நேரத்துல நாம யாரையும் குறை சொல்ல கூடாது சின்ராசன. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஊர்ல எல்லாருக்கும் கடைபிடிக்கிற வழக்கத்தை தான் தர்மகத்தா எனக்கும் பண்ணாரு. அந்த அம்மன் மனசுல என்ன நினைச்சான்னு தெரியல. அதனாலதான் எனக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சீட்டு வந்துருச்சு. எனக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சீட்டு வந்ததை நினைச்சு கூட வருத்தம் இல்ல. ஆனா ஊர்ல இருக்கிற எல்லார் முன்னாடியும் துர்கா தான் குற்றவாளின்னு ஆத்தா இந்த சீட்டு மூலமா காட்டி கொடுத்துட்டான்னு அந்த லட்சுமி அம்மா சொன்னப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சுன்னு. அதனாலதான் சொல்றேன், இதுக்கப்புறம் நாம இங்க இருக்க வேண்டாம். நாம இந்த ஊர்ல இருக்க வேணான்னு. நாம இங்க இருந்து கிளம்பி போனாதான் ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. நீ எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம முடிவு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீ எடுத்த எந்த முடிவும் இது வரைக்கும் தப்பா போனதே இல்லை. நான் உங்க மேல பாரத்தை போட்டு உங்களுக்கு ஒத்தாசையா கிளம்பி வந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி நாம அங்க போய் ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா? எங்க அம்மா எனக்குன்னு விட்டுட்டு போன சொத்து 2 தான். ஒண்ணு அவங்களோட நகைங்க, இன்னொன்னு நான் இப்ப தங்கி இருக்க வீடு. என்னோட சித்தி துர்காக்கு
தாய் வீட்டு சீதனமா அந்த நகையெல்லாம் போட்டாச்சு. அதனால இப்போதைக்கு என் கையில என்னோட நகை இல்ல. இப்போதைக்கு இருக்கிற ஒரே சொத்து என் வீடு தான். அதனால நான் இப்பவே போய் வீட்டோட பத்திரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பத்திரத்தை நம்ம யார்கிட்டயாவது அடமானம் வச்சு பணம் வாங்கி என் துர்காவை காப்பாத்தலாம். சத்யா, நீ எப்படிங்க? சத்யா, நீதான் இறந்துட்டியே, அப்புறம் இப்படி திரும்ப வந்திருக்க? நீ ஆவியா இல்ல பேயா? சத்யா, சத்யா பயமா இருக்கு சத்யா. சத்யா ப்ளீஸ் சத்யா, போயிடு சத்யா. சத்யா வேணாம். சத்யா, சத்யா என்னது சத்யா? சத்யா என்னங்க நீங்க பால் குடிக்காம தூங்குறீங்களே? இந்தாங்க குடிங்க. நான் இங்க வந்ததே உங்களுக்கு பால் கொடுக்கதாங்க. வேணாம் சத்யா, சத்யா ப்ளீஸ் சத்யா, எனக்கு பாலெல்லாம் வேணாம் சத்யா, வேணாம் சத்யா. சத்யா நீ இன்னும் சாவலியா? சாவலியா? சத்யா வேணாம் சத்யா. ஏய், நான் தான் பால் கொண்டு வந்திருக்கேன், குடின்னு சொல்றேன்ல. என்ன அந்த ஆஷா கூட போய் காஃபி ஷாப்ல காஃபி மட்டும் தான் குடிப்பியா? நான் குடுக்கற இந்த பாலை குடிக்க மாட்டியா? குடிக்க மாட்டேன். வேணாம் சத்யா. சத்யா வேணாம், போயிடு சத்யா. சத்யா நீ இப்படி சொன்னாலாம் குடிக்க மாட்ட. நீ எப்படி குடிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். சத்யா வேணாம் சத்யா. சத்யா சொன்னா கேளு சத்யா. குடி. என்ன அர்ஜுன் பாக்குற? நீ எனக்கு பால் ஊத்தனல, அதான் நான் உனக்கு பால் ஊத்த வந்திருக்கேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். இந்த பாலை குடி. குடி. சத்யா, சத்யா, சத்யா நான் உன்னை கொலை பண்ணல சத்யா. அப்புறம் எதுக்கு என்ன கொலை பண்ண பாக்குற? சத்யா ப்ளீஸ் சத்யா, நான் சொல்றது கேளு சத்யா. என்ன விட்டுரு சத்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சத்யா. நீ போயிரு சத்யா, நீ போயிரு. உன் கால்ல வேணா விழுகிற சத்யா, ப்ளீஸ் சத்யா. சத்யா சத்யா ப்ளீஸ் சத்யா. சத்யா நான் எதுவும் பண்ணல சத்யா. சத்யா சத்யா என்ன விட்டுரு சத்யா. சத்யா நீயும் அந்த ஆஷாவும் பிளான் போட்டு என்ன அந்த இடத்துக்கு வர வச்சு நீங்க பண்ண அசிங்கத்தெல்லாம் என் கண்ணால பார்க்க வச்சு எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துட்டு நீங்க நினைச்ச மாதிரி ரெண்டு பேரும் என்ன கொன்னுட்டீங்கல்ல. என்ன அர்ஜுன், நான் செத்ததும் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஓ, நம்மள புடிச்ச இம்சை போயிடுச்சுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா அர்ஜுன்? சத்யா சத்யா நீ பண்ண போய் சத்தியத்தினாலதான் நான் செத்து உன் முன்னாடி வந்து நிக்கிறேன் அர்ஜுன். சத்யா நான் உன் மேல போய் சத்தியெல்லாம் பண்ணல சத்யா. நான் அந்த ஆஷாவை பார்க்க மாட்டேன்னு
என் மனசாரதான் சத்தியம் பண்ண. அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? அவ எனக்கு போன் மேல போன் பண்ணா சத்யா. நான் போன் காலும் எடுக்கல சத்யா. அவ கடைசியா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சா. நான் கன்சீவா இருக்கேன், நீ கிளம்பி வரலன்னா நான் செத்துருவேன்னு மிரட்டினா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்க போனோம் சத்யா. அது எப்படி? நீ அவளை காதலிச்சது மட்டும் இல்லாம அவ வயித்துல குழந்தை வேற கொடுத்திருக்கியா? அர்ஜுன், இல்ல சத்யா. உன்னை இனிமே நான் சும்மா விட போறதில்ல அர்ஜுன். சத்யா, சத்யா, நான் உன்னை கொலை பண்ணல சத்யா. என்ன விட்டுரு. நான் என்னதான் இருந்தாலும் நான் உன் கழுத்துல தொட்டு தாலி கட்ட புருஷன். அந்த ஒரு காரணத்துக்காவது என்ன மன்னிச்சு விட்டுரு. நான் எந்த தப்பு பண்ணல சத்யா. என்ன விட்டுரு சத்யா. சத்யா, சத்யா வேணாம் சத்யா. செத்து தொலைடா அர்ஜுன். சத்யா. செத்து தொலை. சத்யா, அர்ஜுன், ஏன்டா கத்துற? என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு கெட்ட கனவு, அவ்வளவுதான். என்னது கெட்ட கனவா? கனவுல யாரா வந்தா? அப்படி என்ன கனவு? ஏய், நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். டேய், கிச்சன் பக்கம் தண்ணி குடிக்கலான்னு வந்தா நீ பாட்டு கத்திட்டு இருக்க. கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. எதுக்கு கத்துன? என்ன கனவு? ஐயோ சத்தி, தயவு செஞ்சு விடுங்க சத்தி. அந்த கனவை பத்தி நான் மறுபடியும் பேசினா என் நிம்மதியில போயிடும். தயவு செஞ்சு அந்த கனவை பத்தி மட்டும் கேட்காதீங்க ப்ளீஸ். சரி சரி, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ ஏன் நைட்டு சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளுக்கே வரல? வயிற்றுல ஏதாவது பசி இருந்தா ஒழுங்கா தூக்கம் வராது. தூக்கம் வரலனா இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவு தான் வரும். நான் போய் நீ குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சிட்டு தூங்கு. பாலா? ஐயோ சுத்தி, தயவு செஞ்சு ப்ளீஸ் முதல்ல இருந்து பாலா. எனக்கு பாலே வேண்டாம். என் லைஃப்ல இனிமே பாலே குடிக்க மாட்டேன். நீங்க தயவு செஞ்சு போங்க. எனக்கு பசிக்கல, ஒண்ணும் செய்யல. நீங்க தயவு செஞ்சு போங்க. என்னாச்சு உனக்கு? போங்க சித்தி, போங்க. தூங்குடா. சரி சித்தி, போங்க. நில்லு. ஹே, யார கேட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்த? வீடு ஓபன்ல இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நீயும் உன்னோட நாயும் உள்ள நுழைஞ்சிருவீங்களா? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? வார்த்தையை பார்த்து பேசுங்கம்மா. எங்க கௌரி அம்மாவை பார்த்தா நாயின்னு சொல்றீங்க? எங்க ஊர்ல எங்க கௌரி அம்மாவை எல்லாம் அம்மனோட புள்ளையா தான் பாப்பாங்க. நீங்க என்ன நாய் பேய்னு எதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், என்னோட வாய் நான் திட்டதான் செய்வேன். அவ்வளவு ரோஷம் இருந்தா எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழையிற? நாங்க இங்க ஒரு வேலையா வந்திருக்கோம். எங்களோட வேலை முடிஞ்சதும் இங்க இருந்து நாங்க கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் நானும் என் துர்காவும் இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டோம். இப்போ தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் துர்கா ரூமுக்கு போகணும். போனதும் உடனே திரும்ப வந்துருவேன். துர்கா ரூமுக்கு நீ எதுக்கு போகணும்? அப்படிலாம் உன்னை அனுமதிக்க முடியாது. நீ இங்க வந்தது மட்டும் இங்க வீட்டு பெரியவங்களுக்கு தெரிஞ்சது, அப்புறம் அவங்க மனுஷங்களா இருக்க மாட்டாங்க.
அவங்களே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. பரவாயில்ல, அத நீங்க சொல்ல வேண்டாம். நான் எதுவா இருந்தாலும் பெரியம்மாவை பார்த்து பேசிக்கிறேன். ஹே, முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் நீ உள்ள போய் பெரியம்மாவை பாரு இல்ல சின்னம்மாவை பாரு. அத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. துர்கா ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்ப நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம துர்காவோட ரூமுக்கு போற? ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? நீங்க கேட்கக்கூடிய தேவையில்லாத கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. நான் ஒன்னும் உன்கிட்ட பேச இங்க வரல. ஏய் நில்லுடி. தம்மா தூண்டு இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் எகிரிக்கிட்டு இருக்க. உன் துர்கா இப்ப ஜெயில இருக்கா, தெரியும்ல? இதுக்கப்புறம் உன்னோட வேலையெல்லாம் இங்க வேலைக்காகாது. இதுக்கு முன்னாடி நீ என்னென்னமோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி பெரியவர்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கிட்டு இருந்த. ஆனா இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த சத்யாவ உன்னோட சித்தி கதற கதற கொலை பண்ணிருக்கா. அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் வெக்கமே இல்லாம எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? நீ எல்லாம் இந்த வீட்டு படியவே ஏறி வரக்கூடாதுடி. ஒழுங்கு மரியாதையா போயிடு. அம்மா, பாப்பா தான் சொல்லுதுல்ல, வீட்ல இருக்க பெரியவங்கள பாத்துட்டு போறேன்ட்டு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி விடுங்கம்மா. ஏமா இப்படி மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசுறீங்க? ஏய், முதல்ல நீ யாருடா? நீயே இவளுக்கு அள்ளக்கை மாதிரி, இதுல நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் பெரியம்மாவை பார்க்கணும். அவங்கள பார்த்து சில விஷயங்களை சொல்லி துர்காவோட நகை பொருள் எடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன். என்னது? துர்காவோட நகை பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடுவியா? அதுக்காக தான் நீ வந்திருக்கியா? ஓஹோ, இதான் சாக்குன்னு ஜமீன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் அதை காணும் இதை காணும்னு தேடிட்டு இருக்கணும். கண்டவங்களெல்லாம் உள்ள விட்டதுனாலதான் இந்த ஜமீனோட புனிதமே கெட்டு போச்சு. உன்னெல்லாம் உள்ள அனுப்ப முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க பாருங்க வீணாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்க. நான் துர்காவோட பொருளையும் நகையும் எடுத்துட்டு போகணும். என் துர்கா கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. ஜெயில இருக்க துர்காவை நான் வெளியில கொண்டு வரணும். அம்மா, இப்ப என் கையில சுத்தமா பணம் இல்ல. நல்லா இருக்குடி உன்னோட நியாயம். இந்த குடும்பத்தோட மூத்த மருமக எங்க சத்யாக்காவ அவ கொலை பண்ணிருக்கா. அந்த கொலைகாரிக்கு நீ ஜாமீன் எடுக்கணும், இல்ல அந்த கொலைகாரிய வெளியே எடுக்கணும். அதுக்கு இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அது எல்லாத்தையும் வித்து காசாக்கி நீ அவளை வெளியே கொண்டு வருவ. அத நாங்க மானங்கெட்டு போய் பார்த்துட்டு இருக்கணுமா? இங்க பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சின்ன பொண்ணுன்னு பாக்குறேன், இல்லன்னா பலார் பலார்னு கண்ணத்துல 4 அப்பு வச்சிருவேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. ஏற்கனவே நான் உன் மேல கொலவெறியில இருக்கேன். சேத்த வாரி இறைச்ச, என் தாலியை தூக்கி மறைச்சு வச்ச. இப்ப என்னடானா என்கிட்ட மறுபடியும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க. ஏய், உன்னோட கொலகாரி துர்காவை அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. போ. உனக்கு வேணும்னா அங்க போய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. போடி. இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் துர்காவோட ரூமுக்கு போகணும். அவ நகை பொருள் எல்லாத்தையும் நான் எடுக்கணும். உங்க குடும்பமே அவளை வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் அவ பொருள் மட்டும் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? ஹேய், இங்க பாரு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப சவுண்ட் விட்டுட்டு இருக்க. அம்மா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா. இவ்ளோ பேராசெல்லாம் இருக்கவே கூடாது. நீங்க எங்க துர்காவையே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பொருளும் பணமும் வீட்டுக்குள்ள இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க ஒரு பெரிய மனுஷி மாதிரியா பேசுறீங்க? தள்ளுங்க, உள்ள போணும். ஏய், நில்லுடா. அண்ணே, ஏண்டா, யார் வீட்ல வந்து பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்க? இன்னொரு அடி எடுத்து வச்ச செருப்பு பிஞ்சிடும். ஏய்,
மரியாதை 2 பேரும் இங்க இருந்து போயிட்டீங்க, உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் என் துர்காவோட பொருள் எடுக்க வந்தேன். சின்ராஸ் அண்ணே, சொல்லுமா. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவங்கள நாமளான ஒரு கை பாத்துடலாம் வாங்க. ஏய், நீயும் உன் அள்ள கையும் இன்னொரு அடி எடுத்து வச்சுங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், என்னடி சொல்ல வர? கௌரிமா. ஏய் ஏய், உன்ன மாதிரி ஆளெல்லாம் நடு வீட்டுல விட்டதுனால்தான் இவ்வளவு தூரம் வந்து நாட்டமா பண்றீங்க. யோ செக்யூரிட்டி, எங்க போய் தொலைஞ்ச? முதல்ல இங்க இருக்கிற 2 பேரையும் அடிச்சு வெளியே துரத்து. தேவையில்லாம வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, நான் உங்க கால்ல கூட விழறேன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. எனக்கு என் துர்கா வேணும்மா. நான் எப்படியாவது என் துர்காவை கண்டிப்பா வெளியே கொண்டு வரணும். என்னடி ஓவரா பேசுற? ஃபர்ஸ்ட் மிரட்டி பார்த்த, இப்ப கெஞ்சி பாக்குறியா? இங்க பார், நீ இந்த லோக்கல் ரவுடியை கூட்டிட்டு வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க. இந்த அராஜகம் எல்லாம் இங்க ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. நீ ஏதோ சின்ன பொண்ணா இருக்கன்றதுக்காக ஒரு அட்வைஸ் பண்ணி நான் உன்னை அனுப்ப சொல்றேன். இதையும் தாண்டி நீ இந்த மறுபடியும் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏய், இங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிற வீடியோவை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து உன்னையும் அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். அப்புறம் இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். ஒழுங்கு மரியாதையா சொல்லும் போதே கிளம்பி போயிடு. என்னடி பாக்குற? எழுந்துடு. கௌரிமா, பாத்துமா. போடி. கௌரிமா, வாமா, நம்ம போயிடலாம். கௌரிமா, வாமா. ஏ வீணா, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஒரு சனிய இப்ப வந்து என்ன மூட் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு. சனியனா? யாரு? நம்ம வீட்ல இருக்கிற சனியன் தான் ஜெயிலுக்கு போயிடுச்சே. அப்ப நீ யார சொல்ற? நான் யார சொல்லுவேன்? எல்லாம் அந்த 7.5 புடிச்ச கௌரி தான். அந்த துர்காவை ஜெயில இருந்து வெளியே எடுக்கணுமா, அதுக்காக இங்க வந்து அந்த துர்காவோட நகை புடவை எல்லாத்தையும் அவ எடுத்துக்கிட்டு போணுமா. அவளுக்கு எவ்வளவு விவரம் பாத்தீங்களா? அதனாலதான் நான் அவளை உள்ள விடாம வெளியே துரத்துனேன். இங்க இருக்கிற நகை புடவை எல்லாத்தையும் என் ரூம்ல மாத்தி வச்சிட்டேன். அவ வந்தாலும் இங்க இப்போதைக்கு எதுவுமே இருக்காது. இவ்வளவு மாதிரி ஆளெல்லாம் உள்ள வீட்டுல விடவே கூடாது. உண்மையிலேயே இப்பெல்லாம் உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு வீணா. உனக்கு சுத்தி போடணும். ஏற்கனவே பட்டுடு போல இருக்கு. என்னோட செல்ல மருமகளே, அவளுக்கு ஒரு பைசா கூட கிடைக்க கூடாது. அந்த துர்கா ஜெயில இருந்தே சாகணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த கௌரியால இனிமே ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. வாங்க அத்தை. ஏய், உன்னோட கொலகாரி துர்காவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. போ. சின்ராசன், சொல்லு கௌரிமா. என்னோட அம்மா நகை எல்லாத்தையும் துர்கா கிட்டதான் கொடுத்துட்டு போனேன். அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்போ தாய் வீட்டு சீதனமா அந்த நகை எல்லாத்தையுமே துர்காக்கு தான் போட்டேன். கடைசியா இருந்த நகையும் தாலி பிரிச்சு கோக்குறப்போ அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்ப அந்த தங்கம் மட்டும் இருந்திருந்தா நான் என்னோட துர்காவை எப்படியாவது காப்பாத்திருப்பேன்னு. என் துர்காவும் ஜெயிலுக்கு போயிட்டா, நகையும் இப்ப இல்லாம போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? கௌரிமா, கௌரிமா,
கௌரிமா அழாத கௌரிமா, நீ எதுக்கும் வருத்தப்படாத கௌரிமா. நீ இப்படி உடைஞ்சு போய் அழுது நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல கௌரிமா. நீங்க அழுதா என்னால தாங்க முடியாது கௌரிமா. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த மாசாணி அம்மா காரண காரியம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான்னு. ஒரு கதவை அடைச்சா கண்டிப்பா இன்னொரு கதவு திறந்திருக்கும். வேற ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம யோசிக்கலாமா? முதல்ல எந்திரி கௌரிமா, எந்திரிமா. பாத்து வாமா. அடியே துர்கா, உன் கதை இன்னையோட முடிய போகுது. உனக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி தேவி கரண்ட் வயரை செட் பண்ணிட்டா. அந்த குட்டிச்சாத்தான் வந்திருக்குன்னு போய் சொன்னா நீ எந்திரிச்சு வந்து பார்க்க வருவல்ல, அப்ப நீ கம்பியை தொடுவ. அடுத்து நடக்க போறத பாரு. என் கண்ணு முன்னாடி நீ துடி துடிச்சு சாவ. நான் அதை பார்த்து ஆனந்தமா ரசிக்க போறேன். துர்கா, துர்கா, உன்னை பார்க்க கௌரி பொண்ணு வந்திருக்கு. போய் பாரு போ என்னன்னு. கௌரியா? கௌரி! ஐயோ, என்னாச்சு? என்னன்னு தெரியல, தொட்டோன்னு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ, நிஷா இங்க வா. சார் சார், என்னாச்சு நிஷா? ஏன் இப்படி பதட்டமா ஓடி போற? ஏதாவது பிரச்சனையா? சார், கரண்ட் ஷாக் அடிச்சதுல செல்லுக்குள்ள துர்கா மயங்கி விழுந்துட்டா சார். கரண்ட் ஷாக் அடிச்சதா? ஆமா சார். மயங்கி விழுந்துட்டாளா? எப்படி கரண்ட் ஷாக் அடிச்சது? சார், அந்த ஜெயில் கம்பியில யாரோ கரண்ட் ஷாக் வச்சிருக்காங்க. அது அவ கைப்பட்டு தூக்கி அடிச்சிருச்சு. லாக்அப் கம்பியில கரண்ட் ஷாக் வச்சிருக்காங்களா? எப்படி அதெல்லாம் வச்சாங்க? யார் யார் வச்சாங்க? முதல்ல போய் அது என்னன்னு பாருங்க. இப்போ டைம் இல்ல சார். செல்லுக்குள்ள துர்கா மயங்கி கிடக்குறா. நாளைக்கு அவளை கோர்ட்ல ஆஜர் பண்ணணும். இப்பவே ஒண்ணு கணக்கு நாய் அவ செத்து போயிட்டானா அது நமக்கு தான் சார் பிரச்சனை. துர்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் சார். வாங்க சார். போ. ஓகே சார். யோ எல்லாரும் வாங்கயா. யோ சீக்கிரம் தூக்குங்கயா. தூக்கு தூக்கு. சீக்கிரம் போங்க. இங்க பாருடா,
யார்கிட்ட எப்படி வசூல் பண்ணோங்கிறது இந்த தன்ராஜுக்கு நல்லா தெரியும். பாவ புண்ணியெல்லாம் பார்த்தா இந்த தொழில்ல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எனக்கு நீ அட்வைஸ் பண்றதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னோட சாவு என் கையில தான். உனக்கு ஏமா நான் தாண்டா. வெயிடா போன. வணக்கம் அப்புறம் சென்ட்ராசு அண்ணே, நான் சொன்ன கௌரி அம்மா இவங்க தானே நம்ம ஆவுடியப்பன் ஐயாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணுண்ணே. வேண்டப்பட்ட பொண்ணுன்னா எந்த வகையில? சொந்தத்திலயா இல்ல தெரிஞ்ச பொண்ணா? அண்ணே, இவங்களோட சித்தியை தான் நம்ம ஜனா ஐயாவுடைய பையன் இருக்கார்ல அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கண்ணே. அப்படியா? யாரு? அந்த வக்கீல் தம்பியா? ஆமாண்ணே. இந்த பணத்தை நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா ஆவுடைய அப்பன் ஐயா கிட்ட கேட்டாலே கொடுத்துருப்பாரு. கேட்டா கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. ஆனா சொந்தத்துக்குள்ள குடுக்கல் வாங்கல் இருக்க கூடாதுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவர்கிட்ட நாங்க கேட்கல. நீங்க வெளியில மத்தவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரியே கொடுங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறேன்னா கண்டிப்பா ஏதாவது பிடிமானம் இருந்தாதான் கொடுப்பேன். அது சின்ராஸ்கே தெரியும். தெரியும்ண்ணே. அதனாலதான் பணம் கேட்டு வரும்போதே கௌரி அம்மாவுக்கு அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போன சொந்த வீட்டோட பத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். கௌரிமா, நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க. எல்லாம் சரியா தான் இருக்கு. மாசம் மாசம் வட்டி கரெக்டா வந்துடணும். இல்லைன்னா இந்த தன்ராஜோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். கவலைப்படாதீங்கய்யா, கண்டிப்பா நாங்க அதெல்லாம் சரியாவே கொடுத்துருவோம். இங்க பாரு பாப்பா, உன்ன மாதிரி சின்ன குழந்தைக்கெல்லாம் நான் பணம் கொடுக்கறது இல்ல. இருந்தாலும் நீ உன் வீட்டோட பத்திரத்தை கொடுத்ததுனால நான் பணம் கொடுக்க சம்மதிக்கிறேன். இருங்க வரேன். பணம் கிடைச்சிருமா? கௌரிமா வந்துட்டாரு. இந்த பாப்பா, இந்த பணத்தை வாங்கிக்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரோங்கய்யா. போலாமா? சின்ராஸ் அண்ணே, இந்த பணத்தை வச்சு நாம துர்காவை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம். கண்டிப்பா நான் என் துர்காவை வெளியே கொண்டு வருவேன். சரிம்மா. சரி போலாமா? யோ சரவண பெருமாள், என்ன நடக்குது உன் ஸ்டேஷன்ல? வர வர உன்னோட பெரிய தலைவலியா போச்சியா? நீ பண்ணக்கூடிய தப்புனால டிபார்ட்மெண்ட்ல எங்க எல்லாருக்கும் கெட்ட பெரியா. எப்படி லாக்அப்ல இருக்க ஒரு கைதிக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும்? எங்கேயா நடக்குது இது? உன் ஸ்டேஷன்ல மட்டும் எல்லாம் மர்மமாவே நடக்குது. யோ, மேல் இடத்துல இருந்து நீ ரெக்கமெண்டேஷன்ல வந்ததால நீ ரொம்ப ஆடிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். மறுபடியும் உன்னை சஸ்பெண்ட் பண்ணி நானே மேலிடத்துக்கு உன்னை பிளாக் மார்க் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிடாத. அப்புறம் அது உன் வேலைக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா மாறிடும். டிவி சேனல் சோசியல் மீடியால எல்லாத்துலயும் நீ பண்ண காரியம் வைரல் ஆயிட்டு இருக்கியா? எல்லாரும் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன பதில் சொல்றது? சாரி சார், அது வந்து மீடியாவுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல சார். போது நிறுத்தியா. நியூஸுக்கு எப்படியோ தகவல் போயிருக்கு. உன் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நியூஸ் சோசியல் மீடியாலாம் போய் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால மேலிடத்துல இருந்து இப்ப எங்களுக்கு பிரஷர் வருது. உன்னால எங்களால ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியுதா? ஏன் இப்படி கிறுக்குத்தனமா பண்ணி தொலைச்சிட்டு இருக்க? இங்க நடந்த விஷயம் அதுக்குள்ள எப்படி மீடியாவுக்கு நியூஸ் எல்லாம் போச்சு? இது யார் பார்த்த வேலையா இருக்கும்?
சரவண பெருமாள், நீ யூனிஃபார்ம் போட்டு பண்ணிட்டு இருக்கிற அநியாயத்தை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எஸ்பி கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் நான் தான், மீடியா நியூஸுக்கு இந்த விஷயத்த சொல்லி வைரல் பண்ணதும் நான் தான். கௌரி கௌரி டாக்டர், இப்போ இந்த பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு? இவங்களை இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாமா? இந்த பொண்ணை நாளைக்கு கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இந்த பொண்ணை இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த பொண்ணோட உடம்புக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் தேவை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது டாக்டர். டாக்டர், மற்றபடி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கரண்ட்டு ஷாக் அடித்து தூக்கி எறிஞ்சதில் பின்மண்டையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ரொம்ப அதிர்ச்சினால மயக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மயக்கம் தெரியல. இந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கம்ப்ளீட்டாக அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். கரண்ட் ஷாக் அடிச்சு இவ ஒரே அடியா போய் சேர்ந்துருந்தாள்னா லாக்அப் டெத்துன்னு எதையாவது எஸ்பி கிட்ட சொல்லி 2-3 திட்டு மட்டும் வாங்கி எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம். ஆனா இப்படி செத்து போயிடுச்சு எனக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காளே. கௌரி கௌரி